அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல நிறைய நபர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட சப்போர்ட்டும், ஆதரவும் ரொம்ப எங்களுக்கு இன்னும் ஊக்குவிப்பாக இருக்கிறது. ஈவன் தோ எங்களுக்கு பிஸியா இருந்தாலும், உங்களுக்கு சின்னதா ஒரு சின்ன வீடியோஸ் குடுத்துட்டா, உங்களுக்கான அந்த மேஜர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிடும் அப்படின்ற கிளாரிஃபிகேஷனுக்காக இன்னைக்கு நான் லைவ்ல வீடியோல ஜாயின் ஆயிருக்கேன். இந்த இதுல எல்லாருமே கேட்கக்கூடியது, சார் ஏஐட்ரிபிள்சி எப்ப ஸ்டார்ட் ஆகும்? ஏஐட்ரிபிள்சியோட டேட்டா என்ன? அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்? அப்படின்ற நிறைய விஷயம் கேட்டிருந்தீங்க. அண்ட் போன வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆயிருந்து? இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த விஷயத்தை இன்னைக்கு பார்ப்போம். ஸோ ஏஐட்ரிபிள்சினா என்ன சார்? ஆயுஷ் அட்மிஷன் சென்ட்ரல் கவுன்சிலிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மினிஸ்ட்ரி ஆஃப், அதாவது என்டிஏ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழே இருக்கக்கூடிய யூஜி அண்ட் பிஜி கோர்சஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான காலேஜஸ்க்கும் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான கோட்டாவை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த இது ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, டீம்டு யூனிவர்சிட்டியும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த கோர்சஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கடந்த 2 வருஷத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு சில 15% ஆல் இண்டியா சீட்ஸ் எல்லா காலேஜஸ்க்குமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் ஆல் இண்டியா அப்ளிகேஷனை நம்ம தனியாக இப்போ போட்டிருக்கிற இதில் போட்டிருக்கோம் இல்லையா, நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷனோட இணைச்சு போட்டிருக்கோம். சரியா? ஸோ அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்ட்டு. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் இயர் என்னென்ன மாதிரியான டேட்டில் கடந்த 2-3 ஆண்டுகளில் நடந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதன் பிறகு இந்த ஏஐட்ரிபிள்சி நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக விளக்கும். ஸோ நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ண மறந்துட வேண்டாம். ஸோ கமெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிவிடுவேன், ஒரி பண்ண வேண்டாம். அண்டு நம்ம கேட்டிருக்கிற முதல் இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன அப்படின்னா, சார் எப்போ நடந்துச்சு? சரியா? ஸோ கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாகவே ஏஐட்ரிபிள்சின்ற வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷெடியூல் ஆல் இண்டியா அலாட்மெண்ட் டைம் ஷெடியூல் ஃபார் த யூஜி கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்படி நடந்திருக்கு அப்படின்றது. ஸோ முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று நடக்குது அப்படின்னால இதை தொடக்கம் எப்போ ஆகுது அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 நடக்கும். தேவைப்பட்டால் ஸ்பெஷல் மாப்பப் ரவுண்டு நடக்கும். ஸோ ரவுண்ட் 1 அப்படின்றது 10, அதாவது 10 நவம்பர் 2022 2022 உள்ள இயர் அந்த சமயத்தில் நடந்திருக்குங்க. ஸோ ரவுண்ட் 2 1 டிசம்பரில் நடந்திருக்கு. ரவுண்ட் 3 23 டிசம்பர் நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ் ஆவரேஜ் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் இருந்திருக்கு. சரியா? ஸோ இது கட் ஆஃப் வைஸ், டைம் வைஸ் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் இப்போதைய உள்ள இந்த அப்டேட் 2022 நடந்ததுக்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். ஸோ தேவைப்பட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட், ஒரு சின்ன ஒரு ஐடியாக்காக நான் இதை அப்படியே வச்சுருக்கேன். தேவைப்படுறவங்க சின்னதாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் இதில் உள்ள விஷயம். ஸோ மாப்பப் ரவுண்டுன்றது January 13 நடந்துச்சு. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரியான ஆல் இண்டியாக்கான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றப்போ ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் இது நடந்தது அப்படின்றது தான் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸு. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது சார் 2023-24 அகாடமிக் இயர் எப்படி சார் நடந்துச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 1 தொடங்கியிருக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா நவம்பரில் 2022 அகாடமிக் இயருக்கு தொடங்கியிருக்கு. பட் இங்கே செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் ஒரு 2 மந்த்து முன்னாடியே இது தொடங்கிருச்சு. ஸோ அப்போது நமக்கு இது ஒரு அவுட்லைன் கொடுக்குது. என்னென்னா ஆல் இண்டியா ஏஐட்ரிபிள்சி கவுன்சிலிங் அப்படின்றது இப்போ ஆகஸ்ட்டு, செப்டம்பர், இன்னொரு மேக்ஸிமம் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஒரு கூடிய சீக்கிரம் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் குறிக்குது. ஸோ இன்னும் நமக்கு ஒரு 2-3 டேஸில் டெஃபினட்டாக இதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் தயவுசெய்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மறந்துடக்கூடாது. சரியா? அதன் பிறகு செப்டம்பர் 1 2023-24 அகாடமிக் இயரில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுன்றப்போ அதுலேருந்து ஒரு 20 நாள் நடந்திருக்கு. அதன் பிறகு அதுலேருந்து கரெக்டாக 20 டேஸில் தேர்ட் ரவுண்ட் நடந்திருக்கு. அதன் பிறகு ஃபைனலாக ஸ்டே வேக்கன்சி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரண்டர் பண்ணுறதும், அடிஷ்னலாக ஏதாவது மாப்பப் வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயங்கள்லாம் அந்த சமயத்தில் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நடுவுலையும் 20 டேஸ் கேப் இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் சாய்ஸ் பண்ணுறது, லாக் பண்ணுறது, பேமெண்ட் ஏதாவது இருந்தால் பேமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணணும். அந்தந்த டைமில் நான் கரெக்டாக உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மேக்ஸிமம் பயப்பட வேண்டாம். சரியா? ஸோ இது இப்போதைக்கு இது என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸில் வரப்போகுது அப்படின்றது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம்.
ஏன்னா இப்போ உடனே நீங்கள் இதை பற்றின அவசரப்பட வேணாம். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டிருக்கிற இந்த அப்ளிகேஷனை முடிங்க. சரியா? இதை தெளிவாக முடித்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம எந்த மாதிரி ரெடி ஆகணும் அப்படின்றது. சரி, ஸோ 2022 பார்த்தாச்சு, 23 பார்த்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் இந்த செப்டம்பர், இந்த மந்த் ஆகஸ்ட் செப்டம்பர் நெக்ஸ்ட்டு இன்னொரு 10-15 நாளில் மேக்ஸிமம் இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான டவுட் கிளாரிஃபிகேஷன் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு அடுத்தது இந்த ஆல் இண்டியா AICCC என்னென்ன மாதிரியான எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸை நான் ரெடி பண்ணி வைக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே பார்ப்போம். அதாவது டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் அட் த டைம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் ஆர் அலாட்மெண்ட் இன் டு ஆயுஷ் காலேஜஸ். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, முதல்ல பொதுவாகவே இதை தான் பேசிக்காக வச்சுக்கணும் நம்ம. ஸோ அதாவது ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க. அதாவது என்னென்னா, AICCC கவுன்சிலிங் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுற சமயத்தில் நம்ம செய்ய வேண்டியது கூடவே பொதுவாக இதில் பார்த்தீங்கன்னா 1 மினிட் வெயிட் பண்ணுங்க அப்படியே. ஸோ இதில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவான ஒரு அப்டேட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இதில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, பேஜ் 20 ரைட். ஒரு நிமிஷம். அதாவது இது வரைக்கும் நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸை எனஃப். அந்த மெட்டீரியல்ஸில் நீங்கள் வந்து உங்களோட மார்க் ஷீட்டு, உங்களோட மற்ற எல்லாமே இது வரைக்கும் நீங்கள் ஸ்டேட்டுக்கு என்னென்ன அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் வெரி வெரி எசென்ஷியல். சரியா? ஸோ ஆன்லைன், அதாவது என்ன சொல்லியிருக்கேன், டூ ரெக்வயர் எனி டாக்குமெண்ட் டு கெட் ரெஜிஸ்டர்ட் ஆன்லைன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது வேறு ஏதாவது தேவையான்னு கேட்டால் எதுவும் தேவையில்லை. நீட் யூஜி எக்ஸாமினேஷன் NTA வெப்சைட்லேருந்து அங்கே என்ன கொடுத்தீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் வச்சா போதும். கூட பேமெண்ட்டுக்கான விஷயங்கள், லெஜிபிள் ஸ்கேன் காப்பி, கேன்சல்டு செக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். மற்றபடி பெருசாக வேறு ஒன்றும் சொல்லுங்க. பொதுவாக ஒரு இது மட்டும் வச்சுங்க. அதாவது AICCC கவுன்சிலிங் நீங்கள் உள்ளே போகிறீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் போர்ட்டலில். அதன் பிறகு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் வந்து நெட் பேங்கிங்லேயோ கிரெடிட் கார்ட்லேயோ டெபிட் கார்டு மூலிமா பேமெண்ட் பண்ணலாம். ஸோ அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே டைரெக்டாக அந்த மாதிரிலாம் போகவே தேவையில்லை. எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டு ஐ ரிப்போர்ட் டு எனி கவுன்சிலிங் சென்டர், எந்த கவுன்சிலிங் சென்டரில் எவ்ரிதிங் இன் ஆன்லைன். சரியா? ஸோ அடிஷ்னல் ரெக்வயர்மெண்ட் டாக்குமெண்ட் ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்படுமான்னு கேட்டால், ஸோ கொஞ்சம் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், நோ டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் ஆன்லைன் கவுன்சிலிங் அவர் ஒரு சில சமயத்தில் நீங்கள் வந்து நீட் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாமினேஷன் NTAல என்ன பண்ணீங்களோ அந்த இது தேவைப்படும். ஃபர்தர் செக் வந்து செக்கோ பாஸ்புக்கோ, அது பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா? ஸோ ஏதாவது ஒரு விஷயம் டியூரிங் த டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லையா, ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது நம்ம தான் அப்படின்றத இது பண்ணுறதுக்காக. ஸோ மேபி மோர் தென் நீங்கள் 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது நல்லது. சரியா? இதுலேருந்து ஒரு அவுட்லைன் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான். ஸோ பாஸ்வேர்ட் ரீட்ரைவ் அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஸோ அதன் பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாய்ஸஸ், அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சாய்ஸஸ் கரெக்டாக நீங்கள் வந்து காலேஜை சாய்ஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸை கரெக்டாக வந்து வச்சுக்கணும். ஸோ இப்போவே அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போவே உங்களோட ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரை ரெடி பண்ணிக்கோங்க. ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர்னால், சார் நான் இன்கேஸ் AICCC மூலம் போகிறேன், ஸோ எனக்கு அதில் என்னென்ன மாதிரியான காலேஜஸ் இருக்குது, அதில் நான் என்னென்ன மாதிரியான லிஸ்ட் ஆஃப் இதை நான் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் என்ன வைக்க போகிறோம், செகண்ட் என்ன வைக்க போகிறேன். இதில் இன்னொரு விஷயம், கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்னும் லிஸ்ட் ஆஃப் கவுன்சிலிங், அதாவது பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டிடியூட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் இதில் வெளியிடலை. ஏன்னா நம்ம ஆல் இண்டியா ஸ்டேட்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ஸோ இவங்க வெளியிடலை, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம். சரியா? அதனால தான் கொஞ்சம் குழப்பாமல் வெயிட் பண்ணுவோன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க ஆல் இண்டியாவில் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதே தான் நீங்கள் நம்ம தமிழ்நாடோட ஆல் இண்டியாஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் நம்ம கண்டிப்பாக அதுலேயும் நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கணும். ஆப்ஷன் A, ஆப்ஷன் 1 எந்த காலேஜ் நான் போவேன், ஆப்ஷன் 2 என்ன போவேன், ஆப்ஷன் 3 என்ன போவேன். இந்த 3 லீஸ்ட் ப்ரியாரிட்டியை கண்டிப்பாக ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு இது ஒருவேளை மிஸ் மட்டும் வந்தால் ஒரே காலேஜ் நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு அப்படி போயிட்டே இருக்குங்க. இதுதான் விஷயம். சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது, சார் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வேறு ஏதாவது இது பண்ணணுமா அப்படின்னா, நீங்கள் AICCC அந்த இது ஃபில் பண்ண பிறகு அந்த ஃபில் பண்ணின சமயத்தில் அங்கே என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ எதை லாகின் பண்ணுறப்போ நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு AICCCயில் நீங்கள் உள்ளே போன பிறகு ஃபில் பண்ண பிறகு லாக் பண்ண பிறகு அங்கேருந்து எதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரிண்ட் அவுட் எடுக்கலாம்.
பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப சேஃபான விஷயம். அப்போ தான் என்ன ஃபில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். சரி, அதன் பிறகு ஸ்டைஃபண்டு, ஃபீ, பாண்டு அந்த மாதிரிலாம் எதாவது இருக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் கண்டிப்பாக ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சரி, அப்புறம் எவ்வளோ நாள் அலாட்மெண்ட் நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ணி எடுத்துட்டீங்க, எத்தனை நாளில் போய் அலாட்மெண்ட் போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்கிறது 2 to 3 டேஸில் ரிப்போர்ட் பண்ணிடணும். ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எவ்வளோ நாள் இருக்குது நம்ம பார்த்தோம் 20 டேஸ் பார்த்தோம். ஸோ அப்போ நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இன்ஸ்டியூஷன் AICCC ரிப்போர்ட் பண்ணணும். அப்படி ஒரு ப்ராசஸே இருக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக சீக்கிரம் பண்ணுறது நல்லது. சரியா? அதன் பிறகு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஜெனரேட்டட் ப்ரொவிஷனல் லெட்டரை வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த இதில் சீட் ஃபில் ஆகிறீங்க அப்படின்னா இதிலேருந்து எடுத்து ஆன்லைன் மோடில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஜாயினிங் டைமில், அதாவது நான் சொன்னேன் AICCC அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுருக்கணுன்றது பிளான் பண்ணிக்கோங்க. அது வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு OBC மட்டும் சேஃப்டிக்கு வாங்கி வச்சுருங்க. சரியா? முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு நீங்கள் சீட் எடுத்துட்டீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, போகிறப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கணும். அது என்ன அப்படின்னா முதல்ல நீங்கள் போகிற சமயத்தில் வச்சுருக்க வேண்டியது ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 10 டாக்குமெண்ட்ஸ் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த 10 டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வந்து எப்போவுமே கட்டாயம் வச்சுக்கிறது நல்லது. முதல்ல AICCCயில் ஆன்லைனில் அங்கேயே ஜெனரேட் ஆகி கிடச்ச ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர், 2வது நீட் அட்மிட் கார்டு, 3வது நீட் UG ரேங்க் லெட்டர், NTAலேருந்து ரிசல்ட் வந்துச்சு இல்லையா அந்த பேஜ். நிறைய பேர் ரிசல்ட் ரிவைஸ் ஆன மார்க் வந்து ஒரு சிலவங்களுக்கு குறைஞ்சிருக்கும், ஒரு 5 மார்க் குறைஞ்சிருக்கும். பட் பழைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான மார்க் இருக்கும். ஸோ ரிவைஸ்டு எதுவோ கடைசியாக உங்களுக்கு ரிலீஸ் ஆனது எதுவோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். அது இல்லாமல் முன்னாடி உள்ளது கொடுத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அண்ட் மால் ப்ராக்டிஸ். ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி அந்த சர்டிஃபிகேட்டை ஆஃப்டரில் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ஐ மீன் நீங்கள் ஜாயின் பண்ண பிறகு எல்லா டாக்குமெண்ட் கொடுத்துருவீங்களா ஒரு 6 மாதத்தில் அங்கே எங்கெங்கெல்லாம் சென்ட் பண்ணுமோ எல்லா இடத்துக்கும் சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணின பிறகு தான் இது வந்து உங்களுக்கு ஃபைனல் வந்து உங்களுக்கு ஃபுல் எலிஜிபிலிட்டி அப்படின்றது காலேஜுக்குள்ளே கொடுப்பாங்க. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன், இப்போ நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, 12th மார்க் வந்து மாற்றி போட்டாங்க, நீட் மார்க் மாற்றி போட்டாங்க, அப்படிலாம் நிறைய கேஸ்லாம் வரும். அது காரணம் என்னன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் கட்டாயம் கடமை உண்டு, இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால் டேட் ஆஃப் பர்த், அதாவது 10th சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். டஸ் நாட் வேர் த சேம் இஃப் 10th சர்டிஃபிகேட் டஸ் நாட் வேர் த சேம். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு சில சமயம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்றது கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்கிறேன். பர்த் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா ஓகே, அதாவது 10th சர்டிஃபிகேட்ன்றது வேறு, இது வேறன்றான். சரியா? இஃப் த 10th ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட் டஸ் நாட் பியர் த சேம். சரியா? ஸோ இது வந்து வேறன்றான். அதன் பிறகு கிளாஸ் 10th பாஸ் சர்டிஃபிகேட் வேணும், அதனோட மார்க் ஷீட் வேணும். அதான் மார்க் ஷீட்னாலே உங்களுக்கு வந்து பாஸ் சர்டிஃபிகேட் தானே. ஸோ கிளாஸ் 12th இது சம்டைம்ஸ் ஒரு சில இடத்துல பாஸ் சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு தனித்தனியாக கொடுப்பாங்க, அதனால் சொல்கிறானுங்க. ஸோ நம்ம ஊரில் எல்லாமே ஒன்று தான். அப்புறம் 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து காலேஜுக்கு கொண்டு போக வேண்டியிருக்கும். அப்புறம் நீங்கள் ப்ரூஃப், நீங்கள் தான் உங்கள் பர்சன் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் கரெக்டாக இருக்கணும். நிறைய பேர் வந்தோம்னா சார் என் பேர் இதில் வேறு மாதிரி இருக்குது, சர்டிஃபிகேட்டில் வேறு மாதிரி இருக்குது அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஆதார் கார்டில் எதையோ ஒன்று கரெக்டாக பேரை கரெக்டாக சேஞ்ச் பண்ணி ப்ராப்பரான ஒரு நேமாக வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அது நீங்கள் இன்ஸ்டியூஷனில் போய் அங்கேயே டாக்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அங்கேயே வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. அதுக்கான ஃபார்ம்ஸ் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போய்க்கிங்க. இல்லைனா அங்கே நியர்பையில் உள்ள ஏதாவது ஷாப் இருந்தால் கரெக்டாக வாங்கிக்கலாம். டிசி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரிஜினல், இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரிஜினல். எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி ஜெராக்ஸ் வச்சுட்டா நல்லது. அதன் பிறகு கூடவே வந்து டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் யாருக்காவது வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுலேயும் நீங்கள் வந்து டிசபிலிட்டிஸ் எதுவும் இல்லை அப்படின்றத நீங்கள் வந்து இது பண்ணணும். SCST சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓபிசியாக இருந்தால் நான் கிரீமி லேயர்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் இந்த கோர்ஸ் நான் கிரீமி லேயரில் இந்த கோட்டாக்குள்ளே எலிஜிபிள் ஆவீங்க. EWSல இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போயிடுங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் அட்மிஷன்ஸ் கேண்டிடேட்ஸ் அட்வைஸ் டு சர்டிஃபிகேட் 10th or 12th தமிழ் படிச்சிருக்கீங்க, தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கீங்கன்னா கேண்டிடேட் ஷல் டு ஸ்டடி தமிழ் அதான் சொல்கிறேன். நீங்கள் தமிழ் ஒரு வேளை படிக்கலை அப்படின்னா நீங்கள் தமிழை ஒரு சப்ஜெக்டாக ஃபஸ்ட் ப்ரொபோஷனில் படிக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. BUMSRனா 10th 12th உருது படிக்கலாம்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து கிளியர் பண்ணின பிறகு அடுத்தது மூவ் ஆகும். ஸோ இவ்வளோ தாங்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை. பட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் வேலிடிட்டி சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ஓபிசின்றது எப்போவுமே ஒரு வருஷம் தான் வேலிடிட்டி. ஒரு வருஷன்றதை விட இப்போ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, சார் நான் வந்து ஜூனில் தான் வாங்கியிருக்கேன், அடுத்த வருஷம் ஜூன் வரைக்கும் வேலிடிட்டி ஆகுமானா அப்படி ஆகாது.
ஓபிசியோட எக்ஸ்பைரி அப்படின்றது 31 மார்ச் மாதம் எந்தெந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்தில் வாங்கியிருக்கீங்களோ அது நெக்ஸ்ட் மார்ச்சில் கம்ப்ளீட்டாக எண்டோட அதனோட எக்ஸ்பைரி முடிஞ்சிடும். தயவுசெய்து ரீசன்ட் ஓபிசி அப்படின்றத எப்போவுமே வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த வருஷம் 2024 மார்ச்சுக்கு பிறகு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 2025 மார்ச் 31 வரைக்கும் அது வேலிடிட்டி உண்டு. ஸோ இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா வெரி வெரி சேஃப். அவ்வளோதான். ஸோ இதுதாங்க, வேறு இதில் பெருசாக வேறு ஒன்றும் சொல்லலைங்க. நம்ம தான் அந்த கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணிட்டோம். இது ஏன் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்ன்றது வெரி வெரி எசென்ஷியலாக கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி கேட்டுட்ருக்கான். அதனால் அது மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போல்லாம் ரொம்ப ஈஸி தான், ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரியே இருக்கும். சரியா? அதனால் ரொம்ப ஈஸி. மற்றபடி என்ஆர்ஐ கோட்டா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இவ்வளோ தாங்க மேஜரான விஷயமா அவங்க வந்து பேசியிருக்காங்க. சரியா? மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கொஞ்சம் உங்களுக்கு என்னென்னா இந்த 27ஆம் தேதி இந்த அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிட்டோம். அதன் பிறகு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்கான இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணித்தரேன். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.